ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம முக்கியமா எல்லாத்தையும் சொல்லியிருந்தோம். அனைத்து மலேசியா மக்களுக்கும் எங்களது சலாமத் ஹரி மர்டேகா. ஆமாங்க, அனைவருக்கும் எங்களுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்தியாவிலயும் இப்பதான் சுதந்திர தினம் முடிஞ்சது, அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. ஸோ மலேசியாவில் பார்த்தா இந்த வருஷம் 2020 63வது வருடம். எப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சி 31 ஆகஸ்ட் 1957. ஓகே, அப்போதான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பேசலாம்னு இருக்கோம்னா, மலேசியால நிறைய தமிழர்கள் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், உலக தமிழ் மக்களுக்கு தெரியும். ஆனா அவங்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கு, எப்படி அவங்க எங்கேருந்து ஆரம்பிச்சாங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படி மலேசியால டெய்லி லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி பத்தி பேசலாம்னு தான் இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோ செஞ்சிருக்கோம். மலேசியாவில் பார்த்தோமா 3 மேஜர் ரேசஸ் இருக்காங்க. அதாவது மலே, சைனீஸ், அப்புறம் இந்தியன். ஓகே, மலே அவங்க தான் மெஜாரிட்டி, அப்புறம் சைனீஸ். இந்தியன் about 7 to 8% பாப்புலேஷன் இருக்காங்க. மலேசியா அந்த நம்ம தமிழர்களை பற்றி நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரி நம்ம பார்ப்போம். மேஜர் மைக்ரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, அது டூரிங் கொலோனியல் பீரியட். கொலோனியல் பீரியட்னா எப்படின்னா பிரிட்டிஷ் ஆழ்ந்த காலம். ஓகே, அது ஒரு early 19th centuries அந்த மாதிரி. அப்போ மலாயான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ மலேசியா முந்தைய மலாயான்னு சொல்லுவாங்க. அப்போ பிரிட்டிஷ் ஆழ்ந்தப்ப அவங்களுக்கு இந்த எக்கானமி டெவலப் பண்ணுறதுக்காக, அதாவது பிளான்டேஷன், மைனிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வேஸ் அதெல்லாம் இன்னும் நல்லா அப்கிரேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நிறையா தொழிலாளர்கள் தேவைப்பட்டது. அதனால அவங்க இந்தியாவில் கூட அப்போ பிரிட்டிஷ் காலனியாக இருந்ததுனால, ஸோ அவங்க அங்கேருந்து பேசி நிறையா இந்திய மக்களை கொண்டு வந்தாங்க. ஸ்பெஷலி சவுத் இந்தியா மக்களை கொண்டு வந்தாங்க. 90% ஆஃப் the people are from South India. இப்போ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா, நான் எங்க அம்மா வழியா பாத்தீங்கன்னா நான் 2வது ஜெனரேஷன், எங்க அப்பா வழி நான் 3வது ஜெனரேஷனா வருவேன். என்ன பாத்தீங்கன்னா, நான் அப்பா வழியில பார்த்தா கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஏன்னா அப்பா இந்தியாவில் பிறந்தவர். அவரு 10 வயசு இருக்கும்போது பாட்டிங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா அம்மா மலேசியாவில் பிறந்தவங்க. ஸோ அவங்க வழியா பார்த்தா அந்த செகண்ட் ஜெனரேஷன். இப்ப இல்ல குழந்தைங்க, இப்போ 10 வயசு இப்ப பிறந்த குழந்தைங்களாம் எந்த ஜெனரேஷன் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 4, 5 அதுலதான் இருப்பாங்க. நாங்க அதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் இதை சொல்லுறோம். 4வது ஜெனரேஷன் இல்லாட்டி 5. இப்போ பேபிலாம் இருந்தா மேபி 5க்கு வந்திருப்பாங்க. அடுத்தபடியா நம்ம அங்குள்ள கோயில்கள் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோயில் நிறைய கோயில் இருக்கு மலேசியாவில். அதுவும் ஃபேமஸான கோயில்லாம் நிறைய இருக்கு. முக்கியமாக என்ன சொல்லிக்கிறேன்னா, பத்துகேஃப் முருகன் டெம்பிள், அப்புறம் பினாங்ல தண்ணீர்மலை டெம்பிள், அப்புறம் கேஎல்லே உள்ள கேஎல் மாரியம்மன் டெம்பிள். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல கோலசாங் புக்கிரோத்தான் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அழகான கோயில் கட்டிருக்காங்க. அதாவது சக்தி டெம்பிள் கட்டிருக்காங்க. ஓகே, அது போக கோட்டுமலை பிள்ளையார் டெம்பிள், இன்னும் நிறைய கோஹூர்ல கூட கண்ணாடி டெம்பிள், நிறைய டெம்பிள்ஸ் இருக்குங்க. மலேசியால நிறைய ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்கு. நிறைய பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அங்க எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் செஞ்சுட்டு வராங்க. அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்கூலை பற்றி பார்த்தோமா, ஸ்பெஷலி தமிழ் ஸ்கூல். ஓகே, இங்கே மலேசியாவில் இப்போதைக்கு about 523 தமிழ் ஸ்கூல்ஸ் ஒன்றும் ஆக்டிவாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் நல்லா தமிழ் பேசுகிறீங்களே, அங்கே மலேசியாவில் எல்லாமே நல்லா தமிழ் பேசுவாங்களா எப்படின்னு. நாங்கள் சொல்லியிருக்கோம், மலேசியாவில் தமிழ் ஸ்கூலே இருக்குங்க, ஒன்றும் நடந்துக்கிட்டு வராங்க. எங்களோட சன் ஜீவனிஷ் கூட அவர் மலேசியாவில் இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் 1 அவர் நீலாய் தமிழ் ஸ்கூலில் தான் படித்தார். நிறைய தமிழ் ஸ்கூல் இருக்குங்க. நிறைய பேரண்ட்ஸ் எல்லாமே அனுப்பிட்டு தான் இருக்காங்க. தமிழ் ஸ்கூல்ல தமிழ் பிள்ளைங்க நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டப்புறத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நிறையா இந்தியர்கள்லாம் நிறைய சிட்டிக்கு போனதுனால இப்போ சிட்டிலையும் நிறையா தமிழ் ஸ்கூலை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக திருமணத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். மலேசியாவில்
இந்து திருமணங்கள், பெரும்பான்மையான இந்து திருமணங்கள் ஒரே மாதிரி தான் நடக்கும். அதாவது மேளம் கொட்டி தாலி கட்டி அந்த மாதிரி தான். நீங்கள் எல்லா கல்யாணத்துக்கும் போனீங்கன்னா அந்த 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 செய்கிற முறைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தபடியா நம்ம வந்து அங்க உள்ள உணவு முறைகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஆமாங்க, முக்கியமானதுங்க சாப்பாடு பத்திங்க. சரி, அடுத்து என்ன, அதாவது நம்ம தமிழர்கள்லாம் வந்து எல்லாமே இங்கெல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் சாப்பாடு எல்லாம் செய்கிறோம். சாம்பார், ரசம், அப்புறம் இந்த குழம்பு வகையெல்லாம் செய்வாங்க. முக்கியமாக என்ன அங்கே கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தயிர் வகைகள், பால், பன்னீர் அந்த மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அது இல்லை. ஏன் அது இல்லைன்னு நான் சொல்ல வரேன்னா, இங்கே வந்து மலேசியாவில் வந்து பால் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால நான் தயிர்லாம் சாப்பிட்டதே இல்லை. எங்களுக்கு டெய்லி லைஃப்ல தயிர் அறவே இல்லை. ஏன்னா இங்கே எல்லா ஃபேமிலி வீட்லையும் பார்த்தா எல்லா வீட்லையும் தயிர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு இதை வச்சுருக்காங்க. இங்கே வந்து தான் நீலா வந்துடும். அது இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் இன்னும் கூட அங்கே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிறையா இப்போ பால் கிடைக்காதனால அதை செய்ய முடியாது. ஸோ அதை தவிர்த்து வேற மற்ற மலாய்க்காரர்கள், சீனர்கள் சாப்பாடுலாம் ஈஸியாக கிடைக்கிறதுனால அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பொங்கல் சோறு, புளி சோறு போனா கோயிலுக்கு போனாதான் கிடைக்கும். கோயிலுக்கு போனாதான் முந்தி அங்கெல்லாம் சாப்பிட்டுருக்கேன் நிறைய தடவை. ஆனா இப்ப எல்லாம் வந்து எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இப்போ ஒரு 5 வருஷமா சோசியல் மீடியால நிறைய சமையல்லாம் வந்துருச்சு. இப்போ பிரியாணி அது இதெல்லாம் வந்துருச்சு. ஆனால் 5 வருஷம் முன்னுக்கெல்லாம், 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கூட சொல்லலாம், பிரியாணிலாம் அவ்வளோ இதாகவே கிடைக்காது. அவ்வளோ கடைக்கு போனால் தான், அதுவும் எல்லா கடையிலையும் பிரியாணி இருக்கும்னே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கடையில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே வீட்டிலலாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ மலேசியா மல்டி கல்ச்சர்னால நம்ம வந்து எல்லா சாப்பாடும், இப்போ சைனீஸ் ஃபுட், மலே ஃபுட் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு அதனால ஸ்பெசிஃபிக்காக இதுதான் இருக்கணும்னு அப்படின்னு இல்லை. அதனால தான் நான் வந்து சமையல்லாம் காமிச்சேன்னா கூட நிறைய மலேசியன் ஃபுட் காமிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பழகிடுச்சாங்க. என்னால் எனக்கும் சாம்பார் அதெல்லாம் செய்ய முடியும், இதுவும் செய்ய முடியும் என்னால். அடுத்தது நம்ம வந்து ஃபெஸ்டிவல் பற்றி பார்க்க போகிறோம். பெருநாள். ஸோ முக்கியமான ஃபெஸ்டிவல் அங்கே வந்து 2 ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஹாலிடேஸ் கிடைக்கும். அதாவது தைப்பூசம், அடுத்தது வந்து தீபாவளி. ஓகே, அதுக்கு மேலே தான் பொது விடுமுறை கிடைக்கும். ஓகே, தீபாவளி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. தைப்பூசம் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம தீபாவளிலாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லாமே அப்போதான் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஏன்னா அது காத்திருந்து நம்ம கொண்டாடுற பெருநாள். அதை நாங்கள் இங்கே வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு கதை இருக்குது, அது அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். மற்ற பெருநாள் என்ன கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பேசும் நம்ம முஸ்லீம் நண்பர்களும் சரி, அதே மாதிரி தமிழ் பேசும் கிறிஸ்டன் நண்பர்களும் சரி, அவங்கவுங்க பெருநாளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டாடிட்டு வராங்க. லாங்குவேஜ் நம்ம பார்த்துட்டோமா, மலேசியாவில் வந்து 3 லாங்குவேஜ் இருக்கு. அதாவது மலே, ஓகே, அது வந்து நேஷனல் லாங்குவேஜ். நாங்கள் எல்லாமே மலே பேசணும், படிக்கணும், எழுதணும். ஸ்கூலில் கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து சைனீஸ், அப்புறம் தமிழ். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த ஏன் நான் சேர்க்கிறேன்னா, சில வார்த்தைகள் வந்து நம்ம தமிழில் அங்கே பயன்படுத்துறது இங்கே தமிழ்நாடு தமிழ் மக்கள் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. சில வார்த்தைகள் முக்கியமாக என்னன்னா சப்பாத்தி. ஓகே, நம்ம சப்பாத்தின்னா காலுக்கு போடுற செப்பல், செருப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்ம வந்து மலேசியாவில் சப்பாத்தின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம சப்பாத்தின்னு சொன்னோன்னா, என்னது சப்பாத்தின்னு சொல்கிறான் சாப்பிட்றதுலாம் அப்படின்னு. அது ஒரு பெரிய பெரிய ஒரு சிறப்பாக இருக்கும் நமக்கு. ஸோ நான் சொல்லுவேன் என் பொண்ணுங்க, இந்த கராச்சியில் போய் சப்பாத்தி போடு அப்படின்னு சொன்னால், நம்ம ரெண்டு பார்த்து கராச்சியில் எப்போ தான் சப்பாத்தி போட முடியும். அது கராச்சியில் சப்பாத்தி பார்த்து காடியில் போய் ஏறு. அந்த காடின்ற வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க. காடின்றது இங்கே காடினா ஹிந்தி வார்த்தை மாதிரி வரும். ஓகே, ஆனால் கார் தான் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் காடி. அது அப்போ வேற என்னன்னா, நம்ம சிங்ஸ் மிக்ஸ் கல்ச்சர்னால ஸோ சில மலே வார்த்தைகள்லாம் நம்ம வந்து தமிழோட சேர்த்து நம்ம பாய்ப்போம். எப்படின்னா, அதெல்லாம் சின்னாங்க தானே சேர்த்துக்கு, சின்னாங்க அப்படின்னா என்னது, ஓ அப்போதான் நம்மளுக்கே தெரியும், ஓஹா சின்னாங்கன்னா மலே வார்த்தையாச்சு. அந்த சூறா வந்துருச்சாங்க உங்களுக்கு, சூறாவா, என்ன சூறா, சூறா நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் சூறாவா நம்ம யூஸ் பண்றதுனால அப்படியே நார்மலா வந்துருச்சு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அவங்களுக்கே தெரியும், நம்ம சொன்னாங்க கண்டுபிடிச்சு, நம்ம சொன்னா கூட அவங்களே சொல்லிடுவாங்க. அது ஒரு புதுசா இருக்கு எங்களுக்கு.
அவங்களுக்கு புதுசா இருக்கு, நமக்கு அது பழகிடுச்சுல. நம்ம அங்க சொல்லும் போது அது தமிழ் மொழியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அப்போ மொழி தான் ரொம்ப முக்கியம். மொழி அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால அதை நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அங்கே. ஸோ நம்ம வந்து ஃபுட்டை பற்றி பேசணும்ல நம்ம. ஸோ மிக்ஸ் கல்ச்சரெல்லாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மலேசியாவில் ஃபேமஸான ஒரு டிஷ்ஷை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நசி லெமாக். அதை பார்ப்போங்க. இந்த சட்டை போட்டு சாப்பிட முடியாது. நான் போய் சட்டை மாற்றிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம அதை பார்ப்போம். ஓகேங்க. இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். இது வந்து கோகோனட் ரைஸ், அது கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு தான் இது சம்பல். இது அப்புறம் எக்கு, முட்டை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி. இது வந்து பீனட்ஸு, அப்புறம் கியூக்கம்பர். ஸோ எங்கே போய் நீங்கள் வாங்கினாலும் இந்த 5 ஜாமோடு சேர்ந்து தான் இந்த நசி லெமாக் நமக்கு கிடைக்கும். இதுதான் பேசிக்காக வரும். ஆனால் அடிஷ்னலாக வந்து லைக் பொரிச்ச கோழி, ஃப்ரைட் சிக்கன், சம்டைம்ஸ் ஷ்ரீம்ப், சம்பல் அதெல்லாம் போட்டுக்குவாங்க. சரிங்களா? இதுதான் ஆனால் பேசிக். நீங்கள் கடைங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட் டேபிளையும் இந்த மாதிரி வாழை இலையில் மடித்து இந்த சாப்பாடு இந்த மாதிரி மடித்து வச்சுருப்பாங்க. இது பேர் வந்து நசி லெமாக் புங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த கோகோனட் மில்க் ரைஸை மடித்து வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தபடியாக நான் டிசர்ட்க்கு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாகோ புடிங் செஞ்சுருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஜவ்வரிசி, அது கூட சேர்ந்து தேங்காய் பால், அது ஸ்வீட்காக வந்து கருப்பு சீனி சீரப் போட்டிருக்கேன். இதுவும் புடிங் சாகோ தான், பட் இதில் கொஞ்சம் கலர் இருக்குது. ரோஸ் சிரப் சேர்த்துருக்கேன். இது வந்து எவப்ரேட்டட் மில்கில் செஞ்சுருக்கேன். இதுலேயும் வந்து நான் கருப்பு சீனி சீரப் போட்டிருக்கேன். ஸோ 2 விதமாக இன்றைக்கி நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னைக்கு மலேசியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் அதான் இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இது எப்போ வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். காலையிலையும் சரி, மதியானமும் சரி, ராத்திரி, ஈவன் சாப்பிட எப்போ வேணாலும் ரெஸ்டாரண்ட் போனால் கிடைக்கும். அதான் அது நசி லெமாக். இந்த ப்ரெசன்டேஷனுக்காக வாழையிலலாம் போய் தேடி கண்டுபிடிச்சி செஞ்சுருக்குங்க. எனக்கு பிடிச்சமான ஒரு நசி லெமாக் செஞ்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஒத்தன்டிக்காக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா அந்த நசி லெமாக் தேங்காய் பால் போட்டு இது டேஸ்ட்டு. இந்த சம்பால் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது வந்து மிளகாவை பொறுத்தது. சில மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால எந்த மிளகா போடுறீங்களோ உங்களுக்கு தெரியும் அது காரமாக இல்லையான்னு. நீங்கள் குறைச்சதோ கூடயோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, பட் இட்ஸ் அப்சல்யூட்லி வெரி வெரி டேஸ்டி. டிசர்ட் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து சாகோன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த கருப்பு சீனி, தேங்காய் பால் அதோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக டேஸ்ட் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் சாகோ தான், ஆனால் ரோஸ் சிரப் போட்டிருக்காங்க கலருக்காக. இது வந்து எவாபரேட்டட் மில்க்ல ஊற்றி செஞ்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரோஸோட சிரப் நல்லா தெரியுது இல்லை. ஸோ கருப்பு சீனி, எவாபரேட்டட் மில்க் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா அவங்களை கேட்டு பாருங்கள் உங்களோட வரலாறு எப்படி இருக்குன்னு. அதை நீங்கள் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு விஷயங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தாராளமாக போடுங்க. மேபி நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம விட்டுருந்தா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஆமாங்க, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வேறு புது டாப்பிக்கோடு நாங்கள் அடுத்த வீடியோவுக்கு வரோம். நன்றி, நன்றி, வணக்கம்.
இப்ப என்ன பாத்தீங்க இப்ப இந்த இந்த அது மலேசியர்கள் அங்க எப்படி வந்தாங்க, அதோட வரலாறு, பழக்க வழக்கங்கள், அதை பத்தி